ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நெய் பிஸ்கெட் தாங்க. அதுவே இதை நம்ம வீட்டில் ரொம்ப ஆரோக்கியமாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கடையில் வாங்குறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கான்னு தெரியலை, சுத்தமாக இருக்கான்னு தெரில. ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ அந்த நெய் பிஸ்கெட் பண்ணுறதுக்கு நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 ஏலக்காய், 1 இன்ச் உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3யுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து பவுடர் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ 1 டம்ளர் சர்க்கரைக்கு 1 டம்ளர் மைதா மாவு எடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நெய் பிஸ்கெட்டு. இப்போ இது கூட நீங்கள் முழுக்க எண்ணெய், பால் இந்த மாதிரி எதுவுமே ஊற்றக்கூடாது. நெய் மட்டும்தான் சேர்க்கணும். நான் இந்த இதை பிணையறதுக்கு இப்போதைக்கு 4 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி இதை பிணைஞ்சு விட போகிறேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் பிணையும் போது நெய் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் நெய் சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4 ஸ்பூன் ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நான் ஆட் பண்ணும்போது மொத்தமாக இதுக்கு ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படுச்சு. பாருங்கள், நான் கொஞ்சமாக 4 ஸ்பூன் நெய் ஊற்றினால இந்த மாதிரி வந்திருக்கு. இன்னும் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றுனீங்க அப்படின்னா எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு இந்த பக்குவம் வந்துடும். ரொம்ப ஹார்டாக போட்டு அமுக்கி பிணைய வேணாம், லேசாக பிணைஞ்சிங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு கரெக்டான ஒரு பக்குவத்தில் ஒரு பிஸ்கட்ஸ் நல்லா மொறுன்னு. இப்போ இதை நீங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிணைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது நீங்கள் பிணைஞ்சிட்டு இந்த நெய்யெல்லாம் ஊற்றி பிணைஞ்சிட்டிங்க அப்படின்னா இது நல்லா இந்த பிஸ்கட் கொஞ்சம் உப்புன மாதிரி கொஞ்சம் நல்லா வரணும் இல்லையா? அதுக்கு நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் தெரியுமா? ஒன்றுமே இல்லைங்க. இது நீங்கள் லைட்டாக நெய்யெல்லாம் ஊற்றி பிணைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சோடா உப்பு இருக்கு இல்லையா? அந்த சோடா உப்பை அதாவது சமையல் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, அதை தாங்க ஒரு கொஞ்சமாக 1 இன்ச் உப்பு நம்ம சேர்த்தோம் இல்லையா, அதே அளவுக்கு நம்ம அந்த சமையல் சோடாவை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பிணைஞ்சு விட்டுட்டு இதை நம்ம ஃபுல்லாக ஒரு ஹோல் பண்ணி ஒரு உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா இது பண்ணி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சாச்சு. இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் சின்ன உருண்டைகளாக பிடிச்சி பிஸ்கட் மாதிரி ஷேப்பில் உருட்டி வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, உருட்டுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இப்படி நீங்கள் கையில் இது பண்ணிங்கனாலே பிஸ்கட் ஷேப்பில் வந்துடும். இப்படி லைட்டாக நீங்கள் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டி விட்டிங்கனாலே பாருங்கள் பிஸ்கட் ஷேப்பில் வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நான் எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் குக்கர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அடிகனமான பாத்திரம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் உப்பு இருக்கு இல்லையா, சால்ட் உப்பு, அதை கீழே போட்டுக்குங்க. கொஞ்சமாக கீழே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேக வைக்கும்போது நீங்கள் அந்த பிஸ்கட் பேக் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அது கூட ஒரு இட்லி பாத்திரம் இருக்குது. அதை அந்த இட்லி தட்டு இருக்கு இல்லையா, அந்த தட்டில் லைட்டாக நெய்யை தடவி நான் வச்சுருக்கேன். அது ஃபுல்லாக நான் இந்த பிஸ்கட் ஒவ்வொன்றா எடுத்து அந்த இட்லி தட்டில் வச்சிட்றேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்கட் சூப்பராக வெந்து கிடைக்கும். நீங்கள் குக்கரில் தான் வைக்கணும்னு இல்லை, இந்த இட்லி தட்டை நல்லா அடிகனமாக இருந்துச்சு இட்லி பாத்திரம்னா அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுவும் இதே மாதிரி தான் நல்லா சூப்பராக வரும். பாருங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் பிஸ்கட்ஸ் எல்லாம் வச்சுட்டேன் இதில். இப்போ இதை நான் விசில் எதுவுமே போடலை, அப்படியே மூடி வச்சு அடுப்பில் வைக்க போகிறேன். இதை ஒரு 25 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா போதும். இந்த மாதிரி வெடிச்சு வந்துருச்சு அப்படின்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.